நாமே பலிபீடம். நோவா, ஆபிரகாம், மோசே ஆகியோர் பலிபீடங்களை கட்டினார்கள். கடவுளின் பிரசன்னத்தை வரவழைக்கவும் ஆசீர்வாதங்களை பெறவும் நினைவு சின்னமாக இருக்கவும் பயன்பட்டன. இப்போது விசுவாசிகளின் இதயங்களே பலிபீடங்களாக கருதப்படுகின்றன. உடைந்த இதயம், நொறுக்கப்பட்ட ஆவி, சுயத்தை அர்ப்பணித்தல், ஜெபங்கள், நன்றி மற்றும் விசுவாசம் ஆகியவை இன்றைய பலிபீட பலிகளாகும். இயேசு கிறிஸ்துவின் பலிபொருளே மிக உயர்ந்த பலிபீடமாகும். நாம் அவரில் விசுவாசம் வைத்து அவரை உண்கிறோம். கடவுளுடன் தனிப்பட்ட சந்திப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான இடமாகும். இது கடவுளின் அன்பையும் உண்மையையும் நினைவூட்டுகிறது. மத்தேயு 5:23 முதல் 24 வரை. பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய், முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி, பின்பு வந்து உன் காணிக்கையைச் செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக, நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து.